Hi everyone. நம்ம இப்ப பார்க்க போறது எக்ஸல் பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபார்மேட்டிங் செல்ஸ் இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபார்மேட்டிங் செல்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து நியூமரிக் ஃபார்மேட்டிங் இருக்கு, அலைன்மெண்ட் இருக்கு, ஃபாண்ட்டை ஃபார்மேட் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபார்மேட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நியூமரிக் ஃபார்மேட்டிங் இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வந்து ஒரு டேட்டா வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டா தரதுக்கு வந்து ஃபார்மேட்டிங் செல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் வந்து. ஸோ அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நியூமரிக் ஃபார்மேட்டிங் நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து ஒரு நம்பரை ஒரு ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்றது, ஒரு ருபீஸ் வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி ஆட் பண்றது, பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றது, டேட் அண்ட் டைம் கரெக்டான நம்மளுக்கு ஃபார்மேட்ல நம்ம என்டர் பண்றது, டெசிமல் பாயிண்ட் வைக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலா 0.5, 0.65 இந்த மாதிரி டேட்டால இருக்கு. இதை எப்படி வந்து நம்ம வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐம் செலக்டிங் த 6 டேட்டாஸ். ஒரு 6 பேரோட டேட்டா இருக்கு. இதை நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ வாண்ட் டு செலக்ட் த டேட்டா, செல் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். மவுஸை ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்களா, இதுல தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபார்மேட் செல்ஸ்ல இங்க நம்பர்ஸ் இருக்கா, இந்த நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதான் நியூமரிக் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது நான் சொன்னேன். இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னு நான் சொன்னேன்னா பர்சன்டேஜ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுல நிறைய இருக்கு. கரன்சியா மாத்திக்கலாம், அக்கௌண்டிங் நம்பர்ஸா இது பண்ணிக்கலாம், டேட், டைம், ஃபிராக்ஷன், இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பர்சன்டேஜ் பார்க்க போறோம். சேம் கிளிக்கிங் பர்சன்டேஜ். நான் பர்சன்டேஜா கிளிக் பண்ணணும், இப்படிதான் டிஸ்பிளே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காமிக்கும். அந்த முதல் நம்பரை வந்து சாம்பிளா காமிக்கும். ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ்னாலும் வச்சுக்கலாம். 1 டெசிமல்லாம் இப்படி காமிக்கும், 2 டெசிமல்லாம் இப்படி காமிக்கும், 3 டெசிமல்லாம் இப்படி காமிக்கும். இப்போ எனக்கு வந்து 2 டெசிமல் போதும் அப்படின்னா நான் 2 டெசிமல்ஸ் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இந்த டேட்டா எல்லாம் மாறிடுச்சா, 50.00% ஆட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 96.5% அப்படிங்கிறதும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்மளால வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்சர்ட் பண்ண முடியும் ஒரு மார்க்ஸ்க்கு. அடுத்து இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, சேம் செலக்டிங் அகைன். இப்போ வந்து நீங்க கேட்கலாம், ஏன் இந்த இதுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாதா அப்படிங்கிறது நீங்க கேட்கலாம். இப்போ இன்க்ளூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பர்சன்டேஜ் வந்து என்னன்னா உங்களோட மார்க் டிவைட் இன்டூ 100 தான் பர்சன்டேஜா கன்வெர்ட் ஆகும். ஆக்சுவலா நீங்க ஏற்கனவே உங்க மார்க் என்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை நீங்க பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ 100 போட்டுச்சுன்னா 4000 நீங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 4500 ஆயிரும். உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்லி. ரைட் கிளிக் பண்ணிட்டேன், அகைன் போயிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போறேன். பர்சன்டேஜ் பாத்தீங்களா 4500, சாம்பிள் பாத்தீங்களா 4500, ஏன்னா பர்சன்டேஜ்ங்கும் போது இன்டூ 100 வந்துருது. ஸோ இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலா இதையும் நான் டிஸ்பிளே பண்ணி ஓகே பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் டிஸ்பிளே ஆயிடும் ஆக்சுவலா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும் போது இன்டூ 100 அது போடும். ஸோ அந்த மாதிரி டேட்டா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இதான் வந்து பர்சன்டேஜ் பண்றது. அடுத்து இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணி காமிக்க போறேன்னா டெசிமல் பாயிண்ட் பண்ணி காமிக்க போறேன். எப்படி டெசிமல் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இங்க நான் எதுக்கும் ஒரு 2 டெசிமலா மாத்திக்கிறேன். பாருங்க, 94.55 நீங்க வச்சுக்கிறேன். இத வந்து 79.45 வச்சுக்கிறேன். இங்க மத்த இடத்துல எல்லாமே டெசிமல் வந்து இல்ல. அப்ப இங்க வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா ஆடா இருக்கு. ஒருத்தது டெசிமல் இருந்து இன்னொரு டெசிமல் இல்லாம இருக்கு. இப்ப நான் எல்லாத்துக்குமே நான் டெசிமல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் இந்த ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அகைன் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போகணும். ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இந்த நம்பர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணும். ஏன்னா எல்லாமே நம்பர்ஸ் தானே. நம்பரை செலக்ட் பண்ணி டெசிமல் பிளேசஸ் கேக்குதா, வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெசிமல் இப்போ நம்ம வைக்க போறோம், அதுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெசிமல் வந்து 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல், 1 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்னா இப்படி டிஸ்பிளே ஆகும், 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ எனக்கு வந்து 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே டைப் பண்றேன், ஓகே அனுப்புறேன். பாத்தீங்களா எனக்கு அப்படியே எல்லாமே டெசிமல்ல வந்துருச்சு. முதல்ல வந்து 65, 72 அந்த மாதிரி இருந்துச்சு. 94.55, 79.45 இந்த மாதிரி வந்து எனக்கு டெசிமல்ல வந்துருச்சு. இதே இது வந்து எனக்கு வந்து 2 டிஜிட் வேணாம், 1 டிஜிட் மட்டும் வேணும் அப்படின்னா அகைன் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு நம்பர்ஸ்ல டெசிமல் பிளேசஸ்ல ஒன்லி 1 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. பாத்தீங்களா ஒரு டெசிமல் ஆயிடுச்சுன்னா 94.55ங்கிறது 94.6 ஆயிடுச்சு. ஏன்னா 55 போது ஆஃப்டர் 5 எல்லாமே வந்துட்டு 6 ஆயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு டெசிமல் வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது.
அண்ட் தேர்ட் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் நியூமரிக்லனா அமௌண்ட் எப்படி ஆட் பண்றது, முன்னாடி வந்து ருபீஸ் எப்படி ஆட் பண்றதுங்கிறதா சொல்லி கொடுக்க போறேன். இங்க பாத்தீங்களா டியூஷன் ஃபீஸ் இருக்கு, இதெல்லாமே முன்னாடி வந்து ருபீஸ் எதுவுமே இல்லாம இருக்கு. ஸோ அதை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுக்க போறேன். அதே மாதிரியே இப்போ உங்களுக்கு ருபீஸ் ஆட் பண்ணா செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் த செல். எந்த இது நமக்கு வந்து ருபீஸ் ஆட் பண்ணணுமோ அது மாதிரி எல்லா செல்லையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போகணும். ஃபார்மேட் செல்ஸ்க்குள்ள உள்ள என்டர் ஆனா இந்த மாதிரி ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ்ல நம்ம இப்போ என்ன சொல்ல போறோம், ருபி ஆட் பண்ண போறோம். ஸோ கரன்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, ஸோ கேட்டகரியில கரன்சி அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். கரன்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது இங்க பாத்தீங்களா சிம்பிள் வந்து ஒரு ருபீஸ் இருக்கு, நீங்க என்ன சிம்பிள்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ருபீஸ் வேணா இந்த இப்போ வந்து நம்மளுக்கு இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த சிம்பிள் போய் மாத்தவும் செஞ்சுக்கலாம். ருபீஸ்க்கு அப்புறம் 2 டெசிமல் பாயிண்ட் வேணுமா அப்படிங்கிறது கேட்குது. சில பேர்லாம் பைசா வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க, அப்படிங்கறதுனால 2 டெசிமல் பாயிண்ட் வேணுமான்னு கேட்குது. நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் ஆக்சுவலா இப்படி கொடுத்துட்டு, இல்லைன்னா வேண்டாம்னா எனக்கு ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் போதுனால இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் போதும்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஓகே, ஐ வாண்ட் டு கிளிக் ஓகே. நான் இங்கே என்ன கஸ்டமைஸ் பண்ணணுமோ கஸ்டமைஸ் பண்ணிட்டு இங்கே நான் ஓகே அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டேன்னா பாத்தீங்களா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு ருபீஸ்ல வந்துச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு பர்சன்டேஜ், ஒரு டெசிமல் பாயிண்ட், ஒரு ருபீஸ் வந்து நியூமரிக் டேட்டால வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன 2 பார்க்க போறோம் அப்படின்னா டைமிங்கும் டேட்டும் எப்படி நம்ம ஃபார்மேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைமிங் எப்படி வந்து நம்மளுக்கு ஏத்தாப்புல ஃபார்மேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாத்தீங்களா 6:45, 7:50 எனக்கு இந்த மாதிரி டைமிங் இருக்கு. நான் செகண்ட்ஸோட மாத்தணும், இப்படி இல்லைன்னா நான் வேற ஏதாவது மாடல்ல நான் மாத்தணும், ஃபார்மேட்ல மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு செலக்ட் த டைமிங். நான் டைமிங் ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். 6 பேரோட டைமிங்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு அகைன் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கணும். அதுல டைம் அப்படின்னு சொல்லி இருக்கா பாத்தீங்களா, டைம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ எனக்கு எப்படி வேணுங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஎம் பிஎம் இந்த மாதிரிலாம் காமிக்குதா. ஸோ 6:45ங்கிறனால ஏஎம் காமிக்குது. 12க்கு மேலே நான் கொடுத்துருந்தா 13 அந்த மாதிரி கொடுத்துருந்தா பிஎம் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து எனக்கு ஏஎம்மோட காமிக்கணும் அப்படின்னா ஓகே கொடுக்குறேன். வெயிட், ஏன் அது டிஸ்பிளே ஆக மாட்டேன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டடா இல்லை, அதனால தான் டிஸ்பிளே ஆக மாட்டேது. பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாமே டைமிங் வந்து ஏஎம்மோட காமிச்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த ஏஎம் வேண்டாம், எனக்கு டைமிங் மட்டும் வேணும்னாலுமே அகைன் நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு டைமிங்ல எனக்கு என்ன டைமிங் மட்டும் வேணுமோ நான் அது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐம் கிளிக்கிங் ஓகே. பாத்தீங்களா எனக்கு டைம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. செகண்ட்ஸோட நான் செகண்ட்ஸோட கொடுத்துருந்தா எனக்கு செகண்ட்ஸும் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்மளால ஈஸியா வந்து டைமிங்கோட ஃபார்மேட் வந்து மாற்ற முடியும். எப்படி வந்து டேட் ஃபார்மேட் மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒன்று நீங்க உங்களுக்கு டேட் அடுத்து வரணும் அப்படின்னா யூ கேன் ஹோல்ட் யுவர், நம்ம இப்படி டிராக் பண்ணோம்னா உங்களுக்கு டேட் அடுத்து வந்துடும். இல்லை உங்களுக்கு இந்த ஃபார்மேட் இப்படி வந்து வந்துடும் 2, 3, 4, 5 உங்களுக்கு வந்துடும். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம மாற்றலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆரோ வேண்டாம், எனக்கு வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட் மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக மாற்றலாம். இப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு அகைன் ஃபார்மேட் செல்ஸ் போகணும். ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு இப்போ நம்ம டேட் போகணும். ஸோ டேட் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கு ஆக்சுவலா. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல வேணும், எனக்கு வந்து மே அப்படின்னு சொல்லி எனக்கு டைப் ஆகி ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா ஸோ அந்த சாம்பிள் காமிக்குதா, இப்படிதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு காமிக்குது. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஓகே. பாத்தீங்களா டேட் வந்து உங்களுக்கு 2nd May 2000 இப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்படிதான் வந்து டைமிங் அண்ட் டேட் வந்து நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல தேவையோ நம்மளால வந்து அழகா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து அடுத்து பார்க்க போறது வந்து ஃபார்மேட்டிங் செல்ஸ்ல வந்து அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். ஸோ நார்மலா ஜென்ரலா அலைன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னா என்னைக்குமே வந்து லெஃப்ட் அலைன்மெண்டா தான் இருக்கும். கஸ்டமைஸ் இது வந்து ஏற்கனவே இருக்கிற அலைன்மெண்ட். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னா வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்டா இருக்கும். அதே இது நம்பர் அலைன்மெண்ட்னா ரைட் அலைன்மெண்டா இருக்கு. பாத்தீங்களா டெக்ஸ்ட் எல்லாமே லெஃப்ட் சைடு தான் இருக்கு, நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரைட் அலைன்மெண்டா இருக்கு. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி மாத்தணும் அப்படின்னா எப்படி மாத்துறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் வந்து இந்த 3 இதையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ், அதே மாதிரி ஃபார்மேட் செல்ஸ் போறேன். இங்க அலைன்மெண்ட் இது வந்து நம்பர்ஸ் ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ நான் வந்து அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போறேன். ஸோ அலைன்மெண்ட்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஹரிசான்டலா வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஜென்ரலா இருக்கு. ஜென்ரல்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டும் நம்பர்ஸ் வந்து ரைட் அலைன்மெண்ட்லயும் இருக்கு. இதை நான் மாத்தணும். ஸோ இந்த ஆரோவை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் லெஃப்ட் இன்டென்ட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே லெஃப்ட் சைட் போயிடும் பாருங்க. நான் லெஃப்ட்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன்.
பாத்தீங்களா நம்பர்ஸும் சேர்ந்து லெஃப்ட் சைடு போயிருச்சு. இப்போ நான் வந்து திருப்பி வந்து எனக்கு லெஃப்ட் வேண்டாம், எனக்கு வந்து அதே மாதிரி சென்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரைட் கிளிக் ஃபார்மேட் செல்ஸ். ஸோ அலைன்மெண்ட் இங்க திருப்பி ஹாரிசான்டல் நான் கிளிக் பண்ணிட்டு சென்டர் நான் கொடுத்துட்டு ஐம் கிளிக்கிங் ஓகே. பாத்தீங்களா எல்லாமே வந்துட்டு எனக்கு சென்டர்ல வந்துருச்சு. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து நம்ம அலைன் பண்ணிக்க முடியும். இது வந்து ஹாரிசான்டல் அலைன்மெண்ட். இப்போ வெர்டிகல் அலைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். சரி நான் ரைட் எப்பயுமே நார்மலா ஜென்ரலா வெர்டிகல் அலைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா பாட்டம்ல தான் இருக்கும். சரி நான் ரைட் கிளிக் பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போறேன், ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு வெர்டிகல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா பாத்தீங்களா பாட்டம்ல தான் இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்றேன்னா எனக்கு டாப்புக்கு என்னோட லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு டாப்க்கு போகணுங்கிறனால நான் டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணா இங்க வந்து சிறுசா இருக்குங்கிறனால உங்களுக்கு வந்து தெரியல. சரி நான் இதை பெருசாக்கி காமிக்கிறேன், இந்த செல்ல வந்து உங்களுக்கு நான் பெருசாக்கி காமிக்கிறேன், அப்போ ஈஸியா தெரியும். சரி இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கா, இங்க 3 தான் நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணது எல்லாமே டாப்ல இருக்கு, மத்தது எல்லாமே பாட்டம்ல இருக்கு பாருங்க. இந்த ரோல நான் உங்களுக்கு எல்லாமே பெருசாக்கி காட்டினா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். பாத்தீங்களா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது மட்டும் டாப்ல இருக்கு, மத்த எல்லாமே வந்துட்டு பாட்டம்ல இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்களா இந்த இது மட்டும் டாப்ல இருக்கு, மத்த எல்லாமே பாட்டம்ல இருக்கு. சோ இப்போ நான் திருப்பி ரைட் கிளிக் பண்றேன், நான் திருப்பி சொல்லி காமிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு அலைன்மெண்ட்ல டாப் இருக்கா, சோ திருப்பி நான் என்ன பண்றேன் பாட்டம் கொண்டு வரேன். பாட்டம் கொண்டு வந்து ஓகே கிளிக் பண்ணனே எல்லாரும் மாதிரி இதுவும் பாட்டம் வந்துடும். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே வந்துட்டு நான் திருப்பி வந்து செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போறேன். ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு அலைன்மெண்ட்ல என்ன பண்றேன்னா ஜஸ்டிஃபை பண்றேன். ஜஸ்டிஃபை பண்ணிட்டு ஓகே பண்ணேன்னா சென்டர் பாத்தீங்களா நடுவுல வந்துடும், கிட்டத்தட்ட ஜஸ்டிஃபை ஆயிட்டு வந்துடும். இதெல்லாம் பாட்டம்ல இருக்கு, இது மட்டும் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சா. சோ இப்படிதான் வந்துட்டு நம்மளால ஈஸியா வந்து ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற டேட்டாவை நம்மளால டாப்க்கு கொண்டு வரணும்னாலும் டாப்க்கு கொண்டு வந்துடலாம், இல்ல சென்டர் கொண்டு வரணும்னாலும் சென்டர் கொண்டு வந்துடலாம். சென்டர்ல வந்துருச்சு, கண்டென்ட் எல்லாமே சென்டர்ல வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அலைன்மெண்ட்ல ஹரிசான்டல் அலைன்மெண்ட் வெர்டிகல் அலைன்மெண்ட் ரெண்டு உண்டு. ஹரிசான்டல் அலைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா உங்களோட அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா இந்த மாதிரி சென்டர்ல இருக்கணுமா இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் வந்துட்டு ஹரிசான்டல் அலைன்மெண்ட். வெர்டிகல் அலைன்மெண்ட்னா மேல கீழே போறது, ஹரிசான்டல்னா இப்படி போறது, வெர்டிகல் அலைன்மெண்ட்னா மேலையும் கீழையும் போறது. ஸோ வெர்டிகல் அலைன்மெண்ட் டாப் போகணுமா சென்டர்ல இருக்கணுமா இல்ல பாட்டம்ல இருக்கணுமா இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்றதா வந்துட்டு வெர்டிகல் அலைன்மெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து அலைன்மெண்ட்ல பார்த்தோம். நம்ம இப்போ அதுலயே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் நேம் டைப் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ நான் இங்க நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டைப் பண்ணிட்டா பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. ஸோ டிஸ்பிளே ஆகாம எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து எனக்கு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னா நான் ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த செல்ல போய் நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போகணும். ஃபார்மேட் செல்ஸ்ல அலைன்மெண்ட் அப்படின்னு இருக்கா, இந்த அலைன்மெண்ட்ல டெக்ஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே நான் செலக்ட் பண்ணிட்டா பாத்தீங்களா டெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு இது கீழே நம்மளுக்கு வந்து ரேப் ஆயிரும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது கீழே ரேப் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் வந்துட்டு ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதையே வந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணணும் அப்படின்னா திருப்பி ரைட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போங்க. இதுல டெக்ஸ்ட் கண்ட்ரோல நம்ம ரேப் பண்ணி வச்சிருக்கோம், ரேப் பண்ணி வச்சிருக்கனால நம்மளுக்கு ஷ்ரிங்க் வராது. ஸோ அதை எடுத்து விட்டுட்டு ஷ்ரிங்க் டு ஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஷ்ரிங்க் ஆயிரும். ரொம்ப சிறுசாயிருச்சா பாத்தீங்களா ரொம்ப சிறுசாயிருச்சு, உங்களோட ஹைட்டே ரொம்ப அந்த கண்டென்ட் இருக்கு, அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஷ்ரிங்க் டு ஃபிட் எவ்வளவு தூரத்துக்கு குட்டியா ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து குட்டி ஆயிக்கிறோம். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஷ்ரிங்க் டு ஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மர்ஜ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ மர்ஜ் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏற்கனவே வந்து இங்க வந்து உங்களுக்கு நான் மர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் திருப்பி அன்டூ பண்ணிட்டு உங்களுக்கு மர்ஜ் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இங்க பாத்துக்கோங்க, இங்க வந்து டைமிங் இருக்கா. ஸோ இப்போ டைமிங் வந்து நான் இந்த இடத்துல டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் டைப் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு செல்லையும் நான் மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போறேன், ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு மர்ஜ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அண்ட் ஐம் கிவிங் ஓகே.
ஓகே கொடுத்தா இந்த ரெண்டுல வந்து எனக்கு நான் மர்ஜ் பண்ணும்போது இங்க என்ன காமிக்குதுன்னா நான் மர்ஜ் பண்ணிடுறேன் அப்படிங்கறனால இந்த டேட்டுங்கிறத அழிஞ்சிட்டு டைமிங் மட்டும் தான் காமிக்கும். ஸோ அதான் அது கேட்குது. மர்ஜ் செல்லாம் ஒரேதாயிரும். ஸோ ஒரேதாகும் போது ஒரு ஹெட்டிங் தான் இருக்கும். பாத்தீங்களா? ஓகே கொடுக்குறேன், டைமிங் வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துலயும் நான் வந்து டைமிங் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து வேற வேணும், நான் வந்து மர்ஜ் பண்றது வந்து டிஃப்ரெண்டா நான் மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னா அகெயின் இன்னொரு மெத்தட் இருக்கு. ஹோம் போங்க, ஹோம் போயிட்டு மர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கா, மர்ஜ் அண்ட் சென்டர் கொடுங்க. மர்ஜ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டைமிங் வந்து ரெண்டு செல்லுக்கும் வந்துட்டு காமனா மர்ஜ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு செல்ல வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து மர்ஜ் பண்ணிட முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது காமிக்க போறேன். ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். ஸோ ஓரியன்டேஷன் அப்படின்னா என்னன்னா, உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்க என்ன டிகிரினாலும் நம்மளால ரொட்டேட் பண்ணிக்க முடியும். 90 டிகிரியில் நம்மளோட டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம், நம்மளோட டெக்ஸ்ட்டை 45 டிகிரியில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளால ஓரியன்ட் பண்ணிக்க முடியும். என்ன ரொட்டேஷன் ஆங்கிள் வேணுமோ நம்மளால நம்ம டெக்ஸ்ட்டை வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போறேன். ஃபார்மேட் செல்ஸ்ல இந்த இடத்துல பாத்தீங்களா ரைட் சைடு ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த உங்க டெக்ஸ்ட் வந்து எப்படி ஓரியன்டேஷனா இருக்கணும். இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து இப்படி நேரா இருக்கு. நம்ம எப்படி ஓரியன்டேஷன் நம்ம வேணுமோ நம்ம அதுக்கேத்தாப்புல இங்க டிகிரி இருக்கு பாத்தீங்களா, கூட்டலாம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னோட டெக்ஸ்ட் நான் இவ்வளவு தூரத்துக்கு வச்சிருக்கேன். 45 டிகிரிக்கு என்னோட டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஸோ ஐம் கிளிக்கிங் ஓகே. கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்களா 45 டிகிரி ஆயிருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டிராக் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரி வந்து 45 டிகிரி ஆயிருச்சு. இப்போ நான் அதே டியூஷன் ஃபீஸ் நான் உங்களுக்கு ஓரியன்டேஷன் பண்ணி காமிக்கிறேன். டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு ஓரியன்டேஷன் அலைன்மெண்ட்ல ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கீழேனாலும் வச்சுக்கலாம். -45லனாலும் வச்சுக்கலாம். அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் டவுன்வர்ட்ஸா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். 45 ஈவன் ஐ கேன் கீப் இட் 90. 90னா நேரா வந்துடும். நான் 90ல வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். -90ல வச்சு காமிக்கிறேன். ஓகே கிளிக் பண்றேன். பாத்தீங்களா என்னோட டியூஷன் ஃபீஸ் வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா ஓரியன்டேஷன். நம்மளால நம்மளோட வேர்ட்ஸை என்ன டிகிரிலனாலும் நம்மளால அந்த செல்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் ஓரியன்டேஷன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஃபார்மேட்டிங் செல்ஸ்ல நம்பர்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம்.